விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 4 பெண்கள் உட்பட 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகருக்கும் சாத்தூருக்கும் இடையே உள்ள ராமுதேவன்பட்டியில் விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கும் இந்த ஆலையில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு அறையில் பயங்கர சத்தத்துடன் தீப்பற்றியது. சிறிது நேரத்தில் மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் தீ பரவியது. 4 அறைகள் முழுவதுமாக தரைமட்டமான நிலையில் விபத்தில் 4 பெண் தொழிலாளர்களும் 6 ஆண் தொழிலாளர்களும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்த சாத்தூர், சிவகாசி, வெம்பக்கோட்டை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து நடந்த இடத்தில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித தவறே விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறினார். ஃபேக்டரி பொறுத்தளவுல லைசன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இனிஷியலாக அந்த கெமிக்கல் மிக்சிங் ரூமில் ஓவர் க்ரௌடிங் இருந்ததான் காரணமாக தெரிய வருது. முதல்கட்ட விசாரணையில் விரிவான விசாரணை அறிக்கை பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். பட்டாசு ஆலை விபத்து ஏற்பட்ட இடத்தில் மதுரை சரக டிஐஜியும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். விபத்து தொடர்பாக பட்டாசு ஆலை ஃபோமேன் சுரேஷ்குமாரை ஆலங்குளம் காவல்துறையினர் கைது செய்தனர். பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதேபோல் பட்டாசு விபத்தில் இறந்தோர் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார். விருதுநகர் பட்டாசு விபத்து சம்பவத்திற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் செயல்படும் பட்டாசு ஆலைகளில் உரிய பாதுகாப்பு முறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை மாநில அரசு உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் தலா 25 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.